ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். பொன்னி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் குடும்பத்துக்காக இவ்வளோ தப்பு பண்ணாமல் இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் ஒரு பக்கம் சொல்ல, இன்னொரு பக்கம் ஜெயாவும் கூட பதிலுக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு தப்பான ஆளு தான் அப்படின்றத முடிவு பண்ணிட்டேன் நான், இவ ஒரு தப்பானவ தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் வந்து சொல்கிறாங்க பொன்னியை பார்த்து. மாமா நீங்கள் பேசுறது கொஞ்சம் கூட சரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் ஒரு பக்கம் சொல்ல, இன்னொரு பக்கம் ஜெயாவும் மாமா இவ இந்த வீட்லேயே இருக்கக்கூடாது, இந்த வீட்டை விட்டு போயே ஆகணும் அப்படின்றாங்க. அம்மா என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வாயை திறக்க, போதும் நிறுத்த சக்தி, நீ வாயை மூடு, நீ வாயை திறக்காத அப்படின்றாங்க. ஏன் நீ பேசுறது கொஞ்சம் கூட நல்லாவே இல்லைம்மா, எதுக்காக பொன்னி அந்த வீட்டை விட்டு அனுப்பணும், அப்படி என்ன தப்பு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. என்னது தப்பு பண்ணாவா, அதான் ஆதாரபூர்வமாக நிரூபிச்சாச்சுல அவள் இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. நீங்கள் சக்தி சண்முகம் 3 பேரும் அவளை தலையில் தூக்கி ஆடினதெல்லாம் போதும், ஆனால் அவள் தலையில் தூக்கி ஆட வேண்டிய ஆளே கிடையாது, அவள் காலில் போடுற செருப்பாக தான் இருக்கா அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இதுக்கு மேலேயும் இவ வீட்டில் இருந்து அந்த குடும்பத்துக்கே மரியாதை, தயவு செய்து இவளை வெளியில் போக சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. நீ அழுதுகிட்டே பார்த்துட்டு இருக்க, என்ன பார்த்துட்டே இருக்க, சொல்கிறது காதல வேலை, போ வெளியே அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்கிறாங்க. இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமா என்னை நம்பாதவங்க என்னை சுற்றி இருக்கிறாங்க அப்படின்றது போ, அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டில் இருந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியும் சொல்கிறாங்க பதிலுக்கு. இன்னைக்கு இங்கேருந்து போகிறல்ல, இனிமேல் தயவு செய்து திரும்ப வந்துடாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு பவானியும் சொல்கிறாங்க. வேண்டாம் பொண்ணு, இங்கேருந்து போகாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு சக்தியோட அப்பாவும் தடுக்க, ஏங்க இவ்வளோ நாள் இவளுக்கு சப்போர்ட் பண்ணதெல்லாம் போதும், இனிமேல் இவளை அடியோட தலைமொழிகளுங்க அவ்வளோதான் சொல்லிட்டா அப்படின்னு சொல்கிறத கேட்டு எல்லாருமே அதிர்ச்சியாராங்க. அம்மா நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கோமா, இதெல்லாம் நம்மளை சும்மாவே விடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்ல, உடனே ஜெயா சொல்கிறாங்க, இவ்வளோ நாள் தங்க வச்சிருந்தாண்டா பெரிய தப்பே அப்படின்றாங்க. இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிட்டிகையை போட்டு சுந்தரம் வந்து சொல்கிறாங்க, இந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. போனோம் அப்படின்னு சொல்லிட்டு காலடி எடுத்து வச்ச பொண்ணு திரும்பி வந்து, ஆமாம் எனக்கு ஒன்றும் புரியல, நான் ஏன் இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்றாங்க. எல்லாருனோடையும் இதுக்காக போகணுமா, இவங்க 2 பேரோட வாழ்க்கையை தட்டி பறித்து இவ்வளோ பெரிய பொய் சொல்லியிருக்கு, அப்புறம் எப்படி இந்த வீட்டில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் சொல்கிறாரு. அது நீங்கள் என் மேலே சுமத்தின குற்றச்சாட்டு அப்படின்றாங்க பொன்னியும் தைரியமா. இது ஒன்றும் உண்மை கிடையாது. ஆமாம், எந்த திருடி தான் திருடின்னு சொல்லிட்டு ஒத்துட்ருக்கா, தப்பு செஞ்சவங்க எல்லாருமே தப்பு பண்ணலன்னு தானே நிரூபிப்பாங்க, தப்பு செஞ்சனா அப்படின்னு ஒத்துக்காத ஆளும் நான் கிடையாது. மற்றவங்க தப்பு செஞ்சாலும் அவங்களுக்காக பழியை ஏற்றுக்கிட்டு போகிற ஆள் நான். ஆமாம், இன்னைக்கு ஏன் அந்த பழியை ஏற்றுக்கணும், தப்பு பண்ணிட்டு தப்பு பண்ணலை அப்படின்னா உறுதியாயிடுமா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா கேட்க, என்னது நான் தப்பு பண்ணனா, நான் அந்த தப்பை பண்ணவே இல்லை, இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருந்து யாரோ சதி வேலை பார்க்குறாங்க. எந்த விஷயத்தை பற்றி இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்களோ அந்த விஷயத்தில் பல பேர் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி வந்து பேசுகிறாங்க ரொம்பவே போல்டாக. இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த பிரீத்தி, என்ன வீட்டை விட்டு வெளியில் போன்னு சொன்னதுக்கப்புறமா இப்போ புதுசாக ஒரு நாடகம் ஆடுறியா அப்படின்னு கேட்குறாங்க. தானே நாடகம் ஆடுறியா, வீட்டை விட்டு வெளியில் போடி அப்படின்னு சொல்லிட்டு பவானி ஒரு பக்கம் சொல்ல, நான் ஏங்க அந்த வீட்டை விட்டு வெளியில் போகணும், நான் இங்கே தான் இருப்பேன். இதை கேட்ட சண்முகம் சக்தி எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இந்த சமயத்தில் சக்தியோட அப்பாவை பார்த்த பொன்னி ஒவ்வொரு விஷயமா வந்து எடுத்து சொல்கிறாங்க. மாமா அன்னைக்கு கல்யாணம் வந்து எனக்கு மைனரோட நடக்கவிருந்த போது நீங்கள் தானே மாமா என்னை வந்து அந்த கல்யாணத்தை தடுத்தீங்க, நானா வந்து சொன்னேன், அதுக்கப்புறமா இந்த வீட்டுக்கு யார் மாமா கூட்டிகிட்டு வந்தது, நீங்கள் தானே என்னை கூட்டிகிட்டு வந்தீங்க, அது மட்டும் இல்லாமல் நான் இங்கேருந்து வெளியில் எங்கேயாவது தங்கிக்கிறேன்னு சொன்னேன், அதையும் மீறி இல்லை நீ இங்கே தான் தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க, ஜெயா என்ன இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமாவும் நீங்கள் தானே மாமா இங்கே தங்க வச்சிங்க, இது யாரோட தப்பு, இது உங்களோட தப்பு தானே. சின்ன வயசுலேருந்தே சக்தினா எனக்கு பிடிக்கும், சக்தினா எனக்கு விருப்பம்தான், ஆனால் சக்தியும் பிரீத்தியும் எப்போ விரும்புகிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சதோ அதோட என் மனசையும் நான் மாற்றிக்கிட்டேன். சமயத்தில் அவங்க 2 பேரோட கல்யாணம் மனமேடை வரைக்கும் போயிருந்தாலும் நான் அதை எதையும் வெளிக்காட்டாமல் தானே இருந்தேன். நேரத்தில் அங்கே நடந்த பிரச்சனைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, ஏதோ 4 பேர் சக்தியோட பேரில் எந்த சொத்து பத்தும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தியோட அப்பா அம்மா கேட்டுட்டு தான் இந்த கல்யாணம் நிறுத்திட்டு அவங்க கிளம்புனாங்க. இது அவங்களோட தப்பு. பிரீத்தியை பார்த்த பொண்ணி, சரி உங்கள் அப்பா அம்மா தான் இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை கூட்டிகிட்டு போகிறாங்க, அந்த சமயத்தில் நீ என்ன பண்ணியிருந்துருக்கணும், எனக்கு சக்தி தான் முக்கியம், நான் சக்தியோட தான் வாழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியது தானே. அது யார் பண்ண தப்பு, நீ பண்ண தப்பு. அந்த சமயத்தில் என்னோடய பிள்ளையோட கல்யாணம் நின்றுடக்கூடாதுமா, நீ தான் அவனுக்கு கழுத்தை நீட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து சக்தி கழுத்தில் தாலி கட்ட வச்சது யார், அது நீங்கள் தானே, அது நீங்கள் பண்ண தப்பு. இப்படி எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தப்பு பண்ணிவிட்டு இப்போ என் மேலே பழைய தூக்கி போடுறேங்க, இது எல்லாத்தையும் வந்து நான் ஏற்றுக்கிட்டு, இந்த குற்றத்தையும் நான் ஏற்றுக்கிட்டு இந்த வீட்டை விட்டு நான் வெளியில் போகணுமா, எல்லா தப்பையும் நீ தான் பண்ணேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நிரூபணம் ஆகிடுச்சு. இப்போ புதுசாக பாயிண்ட்டை வந்து யோசிச்சுட்டு வந்து பண்ணால் எல்லாரும் வந்து நம்பிடுவாங்களா ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி பேசுகிறாங்க. இந்த வீட்டை விட்டு கிளம்புடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நான் ஏண்டி கிளம்பணும், இந்த வீட்டை விட்டு என்னால் கிளம்ப முடியாது, இங்கே இருக்கவங்க என்னை பற்றி நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க, ஆனால் எனக்கு தெரியும் நான் தப்பு பண்ணலைன்னு, என்னோடய அம்மாவோட ஆத்மாவுக்கு தெரியும், அது மாதிரி அந்த கடவுளுக்கு தெரியும், இதையும் தாண்டி என்னை யாரும் தப்பாக நினச்சிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது எனக்கு.
அதுக்காக இந்த வீட்லேயே நீ ஆயுசு முழுக்க இருக்க போறிய அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா கேட்க, என்னது நீங்களே சொன்னா கூட எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை இந்த வீட்டில் நான் இருக்கிறதுக்கு, எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்ட பிறகுதான் இந்த வீட்டை விட்டே நான் போவேன். இதுக்கெல்லாம் யார் காரணம், இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்றத ஒவ்வொன்றத்தையும் நான் கண்டுபிடிச்சி அம்பலப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக சவால் விட்டுறாங்க பொன்னி. பெரிய சினிமா நடிகை மாதிரி கதை விட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்படியே வச்சுக்கோங்களேன், ஏன்னா என்னோட வாழ்க்கைக்கும் என்னோட இதுக்கும் நான் தானே கதாநாயகி அப்படின்னு பேசுகிறாங்க பொன்னி. என் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்றத நான் நிரூபிச்சிட்டேன்னா அடுத்த நொடியே நான் இங்கேருந்து கிளம்பி போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது கேட்டு அவங்க மாமனார் அப்படி சொல்லு பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக சொல்கிறாரு. அப்படி என்ன தான் நீ நிரூபிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரமும் சொல்ல, ஆமாம் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத பொன்னி இனிமேல் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே போல்டாக சொல்கிறாங்க பொன்னி. சக்தி பேச வராங்க பொன்னிக்கிட்ட. பொன்னி சக்தி கிட்ட இருந்து விலகி போகிறாங்க. இன்னொரு பக்கம் பயந்து போன பிரீத்தி அவங்க அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க.